வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025. இன்றைய கிழமை திங்கட்கிழமை. இன்று கோட்சாரத்தில் சந்திரன் மிதுன ராசிக்குள் செல்கிறார். காலை தொடங்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் செல்லக்கூடிய சந்திரனாக இருப்பார். நண்பகல் 12:28 திருவாதிரையை கடந்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு குருவினுடைய நட்சத்திரத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குருவினுடனும் இணைந்து இருக்கக்கூடிய சந்திரனாக இன்று இருப்பார். குருவும் சுயசாரத்தில் செல்வது, சந்திரனும் குருவுடைய சாரத்தில் செல்வது அந்த மிதுன ராசிக்கு ஒரு அதிகமான ஒரு ஆளுமையை குரு கிரகத்தின் மூலியமாக கொடுப்பது எல்லோருக்கும் ஒரு விதமான கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும். இது 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக சற்று கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனம், பாதுகாப்பு, எச்சரிக்கையாக மெதுவாக செல்வது, அவசரம் இல்லாமல் செல்வது நல்ல பலன்கள். புதிதான அறிமுகங்களிடமும் சற்று நிதானமாக பழகுவது ஒரு நல்ல பலன்கள். தொழில் வருமானம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல நிலை. அடுத்ததாக ரிஷப ராசிக்கு பார்க்கும் பொழுது பேச்சு ரீதியிலான விஷயங்களில் ஓரளவிற்கு எச்சரிக்கையாக மட்டும் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. முக்கியமாக தொழில் தொடர்பான, பணி தொடர்பான விஷயங்களில் ஆஃபீஸில் பேசும் பொழுதும், உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பேசும் பொழுது சற்று என்ன பேசுகிறோம் அப்படின்னு யோசித்து பேசுவது நல்ல பலன்களை கொடுக்கும். பணி ரீதியிலான ஏற்றங்கள், வளர்ச்சிகள் இதெல்லாம் சிறப்பாக தொடர்ந்து ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும். வாழ்க்கை துணைக்கு இன்று சந்திராஷ்டமம் போன்ற நிலை இருப்பதனால் அவர்களுடன் வாக்குவாதம் இல்லாமல் பொறுமையாக செல்வது குடும்ப வாழ்விற்கு ஒரு நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு குருவினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய சந்திரன், குரு இரண்டும் இணைந்து குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசத்தில் செல்வது கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் சற்று அதிக அக்கறை காட்டுவது, கணவன் மனைவியுடைய வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுப்பது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் குழந்தைகளுக்கான ஒரு சுப விஷயங்கள் மனதில் ஒரு நிம்மதியை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய உதவியினால் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான பக்கபலமான நிலையாக ஏற்படும். அதிர்ஷ்டத்தால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலை. சற்று பேச்சுவார்த்தையில் கவனமாக இருப்பது குடும்ப வாழ்விற்கு ஒரு கூடுதல் பாதுகாப்பை கொடுக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள், நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் இதெல்லாம் இவங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய ஆதாயமான ஒரு நல்ல பலன்கள் மிதுன ராசிக்கு. அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடகத்திற்கு தொடர்ந்து ராசிநாதன் 12இல் மறைந்திருப்பது, குருவுடைய அம்சமாக மாறி இருப்பது கண்டிப்பாக இது வெளியூர், வெளிநாடு, பணி தொடர்பான விஷயங்கள், கடல் கடந்து செல்லக்கூடிய நீண்ட தூர பிரயாணங்கள், இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறி செல்லக்கூடிய விஷயங்கள், இவற்றிற்கெல்லாம் ஒரு லாபமான நிலை. ஆனால் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக பார்த்து கொள்வது, அலட்சியம் இல்லாமல் இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். தொடர்ந்து இவர்கள் குடும்ப வாழ்வில் ஒரு பாதுகாப்பாக இருப்பது, மனக்குழப்பத்தினால் திடீரென்று குடும்ப வாழ்வில் ஒரு சண்டையிடக்கூடிய ஒரு குணத்தை இந்த சந்திரனுடைய மறைவு இவர்களுக்கு கொடுக்கலாம். சற்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். சிவன் ஸ்லோகங்கள் கேட்பது, வேறு சில உங்களுக்கு பிடித்தமான சிவன் ஸ்லோகங்களில் லிங்காஷ்டகம் போன்ற சில விஷயங்கள், காலபைரவாஷ்டகம் இது போன்ற ஏதாவது அஷ்டகம் கேட்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 8இல் இருக்கக்கூடிய ராகுவிற்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கொடுக்காத அளவிற்கு ஒரு நன்மையை கூட கொடுக்கலாம். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதில் ஏதோ ஒரு நிம்மதியான நிலையாக, அமைதியாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். கவலைகளும் இருக்காது, உற்சாகமும் இருக்காது, ஒரு சலனம் இல்லாத ஒரு மன நிம்மதியான நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இன்று குழந்தைகளிடம் அதிக ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. தொழில் வளர்ச்சி, பணியில் ஏற்றம், வருமானத்தில் ஒரு நிம்மதியான திருப்தியான நிலை இதெல்லாம் சிம்மத்திற்கு தொடர்ந்து ஒரு மேன்மையான நல்ல பலன்களை நோக்கி செல்கிறது. ஆனாலும் இவர்களுக்கு மன ஆரோக்கியம் அவ்வப்பொழுது பார்த்து கொள்வதும், அது திருமண வாழ்வில் வெளிப்படும் பொழுது அனுசரித்து செல்வது, உடனடியாக விட்டு கொடுப்பது மேலும் பிரச்சனைகளை வளர விடாமல் உங்களுக்கு தடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன், குரு இருவரும் இணைந்து 10ஆம் வீட்டின் ஆளுமையை கொடுப்பது, உங்களுடைய ராசிக்குடைய மற்றொரு புதனுடைய வீடு. அற்புதமான தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், வருமானத்தில் ஒரு உயர்வு, திடீர் தனப்பிராப்தி இதெல்லாம் உங்களுக்கு தொழில் ரீதியிலாக ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில்
மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தில் அதிக பிரச்சனைகளை இது கொடுக்கலாம். குடும்ப வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுடைய ஆரோக்கியம். திருமண வாழ்வில் உங்களுடைய பார்ட்னருடைய ஆரோக்கியம் மிகுந்த கவனமாக பார்த்து கொள்வது ஒரு நன்மையை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு பணிக்கான அற்புதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஒரு மனதில் ஒரு கான்ஃபிடென்ஸும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை, மனதில் உற்சாகமான நிலையாக கூட இது. பணியினால் ஏற்படக்கூடிய நன்மைகளால் மன உற்சாகம் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள். தொடர்ந்து சுயதொழில் நண்பர்கள் சற்று கவனமாக இருப்பது, சுயதொழிலில் அலட்சியம் இல்லாமல் பொறுப்பாக இருப்பது ஒரு பாதுகாப்பை துலாம் ராசிக்கு கொடுக்கும். தொடர்ந்து விரயங்களில் கவனம் காட்டுவது, விரயங்களை தடுப்பதற்கு ஏதாவது முடியுமா அப்படின்னு முயற்சி செய்வது கொஞ்சம் உங்களுக்கு விரயத்தை கட்டுப்படுத்த உதவும். ராசிநாதனும் 12 இருக்கிறார். சுக்கிரன் உங்களுடைய லாபாதிபதி சூரியனும் 12 இருக்கிறார். இன்னும் சில நாட்கள் மட்டுமே சூரியன் அங்கு இருப்பார். ஐப்பசி பிறந்தவுடன் சூரியன் உங்களுடைய ராசிக்கே வந்து விடுவார். துலாம் ராசிக்கு அங்கு நீச நிலை பெறுவார். அதற்கு பிறகு ஓரளவிற்கு உங்களுக்கு விரயங்கள் கட்டுப்படும். ஆனால் வேறு சில தொல்லைகளாக அது வெளிப்படும். இதை நம்ம மாத பலன்களில் அல்லது வார பலன்களில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிகத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர்கிறது. கண்டிப்பாக மன ஆரோக்கியம், குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நன்மைகளை கொடுக்கும். விரயங்களுக்கான ஒரு நாளாக இன்று சாதகமாக இருப்பதனால் இன்று வாங்க வேண்டிய சில விஷயங்களை நல்ல விதமாக நீங்கள் பிளான் செய்து வாங்கிக் கொள்வது, நல்ல விரயங்களாக பயன்படுத்தி கொள்வது ஒரு சாதகமான நிலையாக மாற்றிக்கொள்ளலாம். தொடர்ந்து குடும்ப வாழ்விலும் அதிக நிதானத்துடன் விட்டு கொடுப்பது, கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 2 பேருமே கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் உள்ள நண்பர்கள் ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது அடுத்து வரக்கூடிய கிரக நிலைக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசிநாதன் சாரத்தில் இருப்பது ஓரளவிற்கு நினைத்த காரியங்களை ஜெயிக்கக்கூடிய லாபஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பதனால் மனதில் ஒரு நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும். அதனால் ஏற்படக்கூடிய மன மகிழ்ச்சியாக அது இருக்கலாம். குழந்தைகளுடைய திருமண விஷயமாகவும் அது இருக்கும். ஓரளவிற்கு நீண்ட நாள் தடைகள் எல்லாமே நீங்கி காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய நல்ல காலமாக இது இருப்பது நன்மை கொடுக்கும். ஆனால் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்களிடம் அதிக கவனத்தோடு நீங்கள் எச்சரிக்கையாக பழகுவது பாதுகாப்பை கொடுக்கும். ரிலேஷன்ஷிப் வகையில் கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக அனுசரிப்பது, ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு 6ஆம் வீட்டில் குருவும் சந்திரனும் குருவுடைய ஆதிக்கத்தில் அதிகமாக இருப்பதனால் வாழ்க்கை துணை ரீதியிலான பணி வளர்ச்சி அவங்களுக்கு ரொம்ப ஏற்றமான நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் 6 வலுப்பது கண்டிப்பாக திருமண வாழ்வில் சற்று அதிக எச்சரிக்கையும் கவனமும், வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுப்பதும் ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். பணி வளர்ச்சிக்கு இது சாதகமான பலன்கள். ஆரோக்கியத்திற்கும் ஒரு பெரிய தொல்லையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நீங்கள் பணி ரீதியிலாகவும் திருமண வாழ்விலும் கடன்கள் வாங்கக்கூடிய நண்பர்கள் சுய தொழிலுக்காக இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக கடன் வாங்கும் பொழுதும் சில எச்சரிக்கையான கவனமாக பார்த்து கொள்வது மகர ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். 6ஆம் பாவகம் வலுப்பது வேலைக்கு சிறந்தது, கடன்களுக்கு சிறந்தது. திருமண வாழ்வை பிரிவதற்கு ஒரு சிறந்த பலன்களை கொடுக்கும். ஸோ திருமண வாழ்வில் இணைந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் இணைய வேண்டும், பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வாக்குவாதம் தவிர்ப்பது மிகுந்த நன்மை. கண்டிப்பாக இது தேவையான பலன். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு 5இல் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடைய சாரத்தில் செல்வது, அந்த கிரகங்கள் உங்களுடைய ராசியில் உள்ள பிறவி சந்திரன் ராகுவோடு திரிகோணமாக இருப்பது நீண்ட நாள் விருப்பங்கள் மனதிற்கு ஒரு ஏற்றமான நல்ல பலன்களை கொடுப்பது, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் பணிக்கு இது சாதகமில்லாத நிலை. பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸினால் இன்று வேலையில் ஏதாவது குழப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சற்று உங்களுக்கு தேவையான கான்ஃபிடென்ஸ் மட்டுமே உதவும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு பணியில் சிக்கலை கொடுக்க அதிக வாய்ப்பாக இருக்கும். சுய தொழிலுக்கும் இது அப்ளை ஆகக்கூடிய பலன்கள். உங்களுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் மிகுந்த கவனம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் மிகுந்த எச்சரிக்கை தேவை கும்பராசிக்கு. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம் சற்று கவனமாக பார்த்து கொள்வது நன்மை அளிக்கும். தொடர்ந்து சில அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று இருப்பது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டிங்டான பலனாக இருக்கிறது. குழந்தைகளிடம் சற்று வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுப்பது அவங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும்.
தொடர்ந்து விரயங்களில் கவனமும் திருமண வாழ்வில் அனுசரிப்பும் மீன ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளுக்குமே ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 திங்கட்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.